Hi friends, welcome to GD Last Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வீடியோவை மேக் பண்ணி போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக 2024-25 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரிக்கான அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப், செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ப்ளஸ் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் காலேஜுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரிக்கானது. இந்த கட் ஆஃப் வந்து எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6/6/2024 அப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஜூன் மந்தில் 6லே வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இயரும் வந்து இதே போல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேட்டகரி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் மெரிட் லிஸ்ட்டில் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 96% வந்து கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாரும் இல்லை. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 92 எடுத்திருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 90.250 எடுத்திருக்காங்க. பிசிஎம் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 92 எடுத்திருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 90.750 எடுத்திருக்காங்க. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 92% கட் ஆஃபும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 90% கட் ஆஃபும் எடுத்திருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 91.750 கட் ஆஃபும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 90% கட் ஆஃபும் வந்து எடுத்திருக்காங்க. எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 91 மெரிட் லிஸ்ட்லேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 89.250 கட் ஆஃபும் எடுத்திருக்காங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 88.750 மெரிட் லிஸ்ட்லேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 86 கட் ஆஃபும் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃபுக்கு பக்கத்தில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். அதுக்கான டேட்டும் வந்து 1 or 2 days உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டேட் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து ஆன்லைன்லேயே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அல்லது ரோல் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது ஷோ ஆகும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு 1000 rupees சம்திங் பே பண்ணிங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்குதுன்றது தெரியும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் டேட் வந்து கொடுப்பாங்க. இதே போல் ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெயில் வரும். அதுக்கப்புறம் இவங்களுடைய காலேஜ் வந்து செட் பண்ணி சீட்லாம் அலோகேட் பண்ண பிறகு இவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து காலேஜை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா 12th வந்து வொக்கேஷ்னல் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் எடுத்தவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கீழே வந்து ரிமார்க்ஸில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 92.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பார்க்கலாம். 2024-25க்கு இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. மெரிட் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, ஜாயினிங் டேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 94 சம்திங் இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 93 சம்திங் இருக்குது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 87, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட 1 or 2 வந்து மெரிட் லிஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து 1 point or 2 point மேக்ஸிமம் 3 points வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷனில் யாரெல்லாம் வருவாங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரெல்லாம் வந்து கண்டினியூஸாக படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வருவாங்க. அவங்களுடைய கட் ஆஃபுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆன பிறகு வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா யாரெல்லாம் வருவாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் வந்து அவங்களுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றதை தனி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் வந்து பிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, ஆன்லைன் கவுன்சிலிங், அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, காலேஜ் ஜாயினிங் டேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷனில் ஸ்டார்டிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 96.50 கட் ஆஃப் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 93.750 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 93.875 கட் ஆஃபும், எம்பிசி டிஎன்சி 93.50 கட் ஆஃபும், எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து 94.125 கட் ஆஃபும், எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 95.250 கட் ஆஃபும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 92.750 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் வந்து இது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிசேபிள் பர்சன், இந்த எக்ஸ்ஆர்மியினுடைய சில்ட்ரன், இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்குன்னு தனியாக கட் ஆஃப் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து மெயிலாக அனுப்புவாங்க. இது எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து எம்ஓபி கவுன்சிலிங் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி தனி வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயருடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் 7.5 ரிசர்வேஷனுடைய கட் ஆஃபு. உங்களுக்கு இந்த கட் ஆஃபை பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.